நேற்று நைட்டு எல்லாரும் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கமர்தீன் வந்து பார்வதியை வந்துட்டு கமர்தீன் கிட்ட டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. டே இவ உன்னை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கா, நீ தப்பிச்சு ஓடிடு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு. இல்லடா நான் அப்படி ஒரு காலம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே கமர்தீன் அப்படி சிரிச்சுட்டே இருக்காரு. அதுக்கு இப்போ எஃப்ஜே திரும்ப சொல்கிறாங்க, தம்பி ஓடிடு அப்படின்னு சொல்லி ஒரு மீம் உண்டு தெரியுமா, இந்த படத்தில் குமுதா ஹாப்பி எனர்ஜி படத்தில் வரும்ல, அதே மாதிரி அந்த தம்பி ஓடிடுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் சபரியும் சும்மா விளையாடுறாங்க. அப்போ பார்வதி வந்து சபரிக்கிட்ட ஏதோ கிக் பண்ணி விளையாடலாம், வா பேக்கில் கிக் பண்ணி விளையாடலான்னு கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு சபரி சொல்கிறாரே, பேக்கில் கிக் பண்ணி விளையாடுற என்னடி விளையாட்டு அப்படின்னு. சும்மா தாண்டா லேசாக கிக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சபரியை கிக் பண்ணுறாங்க. கிக் பண்ணோடனே எனக்கு இப்படி கிக் பண்ணால் பிடிக்காது, இப்படி தான் கிக் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு திருப்பி சபரி பார்வதியை கிக் பண்ணுறாங்க. கிக் பண்ணோடனே பார்வதி ஃப்ரண்ட்டில் போய் விழுந்துட்டாங்க. விழுந்தவுடனே அங்கே விக்ரம் கனி அக்கா எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் ஒரே சிரிப்பு. அப்புறம் சபரி போயிட்டு தூக்கி விட்டுட்டு எல்லோரும் வந்து தடவிலாம் விடுறாங்க. விட்ட உடனே பார்வதி எருமை மாடு மாதிரி இப்படியா தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரியை போட்டு அடிக்கிறாங்க. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அப்புறமா எடிட் பண்ணி சபரி வந்து பார்வதியை கிக் பண்ணி தள்ளி விட்டுட்டாங்க, கோவத்தை காட்டிட்டாங்க, வன்மத்தை காட்டிட்டாங்கன்னு தனியாக இருந்தேன். அந்த எடிட்டட் வீடியோ மட்டும் பயங்கரமாக சுற்றும். அப்புறம் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பீங்க, சபரி தள்ளுனானே அதை நீங்கள் பார்க்கலையான்னு. அதுக்காக தான் இப்போ டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இது நீங்கள் பார்க்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்வதி தான் விளையாட கூப்பிட்டாங்க, சபரி வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சபரி கிக் பண்ணாங்க. எல்லாமே ஃபன்னுக்கு தான். இருந்தாலும் அதை ஏதாவது எடிட் பண்ணி போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.